வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்துறது ரொம்ப நல்லது. இப்போ அதுக்கு வந்து நம்ம முதல்ல தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். புளி கொஞ்சம் நேரம் ஊற வச்ச புளி சேர்த்துக்கலாம். ஊற வச்சு சேர்க்கும்போது நல்லா அரைப்படும். மிளகாய் ஒரு 5-6 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை விட வாங்கிட்டு வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்துனிங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை வந்து அடிக்கடி சேர்த்துட்டு தான் அயன் கிடைக்கும், முடி வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம வந்து சாப்பாடு இதிலே கிளற போகிறோம் அப்படிங்கிறதுனால பெரிய சைஸ் வாணலி வச்சுருக்கேன். வாணலி நல்லா காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பாடெல்லாம் கிளற போகிறோம் இல்லையா, அதனால் 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயில் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்னென்ன பொருள் தாளிக்க போகிறேன்னு பார்க்கலாம். லவங்கம் ஒரு 5, பட்டை ஒரு 2-3 துண்டு எடுத்துக்கலாம். அது செவந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டைம்லன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு கப்புக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நான் ஒரு கப்பளவு ஒரு ரைஸ்க்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. எனக்கு தக்காளி வந்து தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரணும். பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி கிளியராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை விழுதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தொக்குனுடைய உப்பு காரம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. இப்போ வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதம் ஆறி இருந்தால் மட்டும் கிளறுங்க. எனக்கு சாதம் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று நல்லா சூடாக கிளறினீங்கன்னு ஒட்டிக்கும். கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான். நெய் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறனால சேர்த்துக்கிட்டேன். இல்லை சாதம் சூடாக இருக்குன்னா அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நல்லா ஆறணும், ரெண்டுமே ஆறட்டும். தொக்கு சாதம் 2 ஆறின அப்புறம் கூட கிளறிக்கலாம். இப்போ கிளறி எடுத்தோன்னா சூப்பரான நல்ல டேஸ்ட் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தி டிஷ்ஷஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள், ஒரு பட்டாணி கறி இல்லைனா ஒரு தயிர் பச்சடியோடு பரிமாறலாம்.